வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி புளிக்காய்ச்சல் போட போகிறேன். ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமாக செய்கிறதுக்கு எப்படி செய்முறைங்கிறத காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புளிக்காய்ச்சல் எப்படி போடுறதுன்னு புரியும். ஒரு 50 கிராம் புளி எடுத்துருக்கேங்க. நார்த்தங்காய் சைஸ் இருக்கும். 50 கிராம் புளிக்கு ஒரு காஞ்ச மிளகா, பொடி வறுத்து நுணுக்கிறதுக்கு ஒரு 15 காஞ்ச மிளகா, பெருங்காயம் பாருங்கள். பெருங்காயம் ஒரு சுண்டைக்காய் சைஸு, புளியாங்கொட்டை சைஸு, ஒரு 1.5 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு வெஜ்ஜைக்கரண்டி பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே இதில் 3 ஸ்பூன் காஞ்ச மல்லி. இதெல்லாம் வறுத்து நுணுக்க போகிறோங்க. இந்த வானல் வச்சுட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு முதல்ல இந்த பெருங்காயத்தை பொரிச்சுக்கிறோம். பெருங்காயம் பொரிஞ்சதும் 1 by 1 போட்டு வறுத்துடணும். அதோட இந்த புளியை எடுத்து பெருங்காயம் பொரிஞ்சிட்ருக்கு பாருங்கள். இதெல்லாம் பொடி இடித்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள். இந்த புளியை நல்லா உதுத்து விட்டு தண்ணியில் முன்னாடியே ஊற வச்சுடுங்க. அப்போ தான் பொடி வறுத்துட்டு நம்ம இதை புளியை கரைச்சி இருத்து தாளிப்பு கொடுத்து அதில் ஊற்றுனாதாங்க நல்லாயிருக்கும். அது சுண்டி வந்த அப்புறம் இந்த பொடி வறுத்த பொடியெல்லாம் போடலாம். அது வரைக்கும் இந்த புளி ஊறிட்டு இருக்கட்டும். பொடியை இந்த பெருங்காயம் ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டுது. இப்போ 1 by 1 போட்டுக்கலாம். உளுந்து தான் சீக்கிரம் வறுப்படாது, அதனால் அடுத்தது உளுந்தை போட்டுக்கலாம். அது ஒரு நிமிஷம். அடுத்தது வெந்தயம், கடைசியாக எள்ளு போட்டுக்கலாங்க. எள்ளு சீக்கிரம் வறுபட்டுடும், அதனால் எள்ளு சீக்கிரம் போட்டுக்கலாம். சீக்கிரமாக போட வேண்டாம், கடைசியாக போட்டுக்கலாம். இது வறுபட்டுட்டோம். மேலே காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். இப்போ பொன்னேரமாக வறுபட்டு போச்சுங்க. அடுத்தது எள்ளை போட்டுக்கலாம். கடைசியாக எள்ளை போட்டுக்கலாம். இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸில் இது வறுபட்டுடும். இது சூட்டில் எள்ளு பொரிஞ்சவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பொடி நல்லா பொன்னேரமாக வறுபட்டு போச்சுங்க. எள்ளு உளுந்து எல்லாமே பொன்னேரமாக வறுபட்டு போச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது அப்படியே ஒரு வாரமாக இருக்கட்டும். அடுத்தது புளி கரைசலை கரைச்சிக்கிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. தாளிக்க போகிறோங்க. புளி காய்ச்சல் புளி தான் கரைச்சி எடுத்தாச்சு. தாளிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்ன குட்டி மிளகாயா 10 மிளகா போட்டுங்க. அது கொஞ்சம் நல்லா கருவட்டும். உடனே கடுவை போட்டுடலாம். இது கொஞ்சம் நிறம் மாறணுங்க. அப்போ தான் புளி காய்ச்சலில் நல்ல ஒரு கோயில் புளியோதரை வாசனை வரும். நிறம் மாறணும். அதுக்கப்புறம் கடுகு பாருங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். அதுக்கு தேவைக்கேற்ப உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சப்பொடி, கருவேப்பிலை. இது தாளிப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு வறுபட்டுடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா புளி கரைசலை விட்டுற வேண்டிதான். இந்த செத்தை இருக்கணும். கடுகு வெடித்து முடிஞ்சிருச்சுங்க.
பருப்பும் பொன்னிறமாக ஆயிடுச்சு. புளி கரைசலை இறக்கி விடலாம். மஞ்சத்தூள், கருவேப்பிலை, இது நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த பொடி வறுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பொடியெல்லாம் நுணுக்கி நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் விட்டு இந்த பொடியை கொட்டி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடே மணமணக்கும் புளியோதரை ரெடி ஆகுங்க. இந்த கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், புளி காய்ச்சல் சுண்டி எடுத்து அது சுண்டி போச்சு. பொடி இடித்தாச்சு. பொடியை கொட்டிடலாம். பொடியை கொட்டினாலே ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மாலாமே அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மிளகா, பெருங்காயம், வெந்தயம் 3 தாங்க பவுட்ரு பண்ணி போடுவாங்க. நான் வந்து மாமி வீட்டிலலாம் நிறையா வீட்டில் பழகியிருக்கேன். அங்கே குடி இருந்திருக்கேன். நிறையா இடத்துல மாமி வீட்டில் தாங்க பக்கத்தில் குடி இருந்திருக்கேன். அவங்கெல்லாம் வந்து உளுத்தம்பருப்பு, மல்லி, எள்ளு 3மே சேர்த்து வறுத்தது நுணுக்கி போடணும். அப்போ தான் பெருமாள் கோயில் சாப்பாடு மாதிரி புளியோதரை மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட புளிக்காய்ச்சல் வாங்கியிருக்கேன். அந்த மெத்தடில் தாங்க பண்ணியிருக்கேன். சும்மா வீடே கமங்குதுங்க. தெரு வரைக்கும் வாசனை வருது. இந்த மாதிரி நீங்கள் செய்முறை செஞ்சு புளியோதரை செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து இந்த புளிக்காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.